friends, welcome to Powerful Learning. இந்த வீடியோல சூப்பரான ரெண்டு கோர்ஸ் சர்டிஃபிகேட் எப்படி 5 minutesல நம்ம எடுக்கலாம்ங்கறத பார்க்க போறோம். இன்டர்ன்ஷிப் மாஸ்டர் கிளாஸ்க்கு பவர்ஃபுல் லேர்னிங் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் பவர்ஃபுல் மீடியா அஃபிஷியல்ங்கிற ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலேயுமே இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்லாம் கொடுப்பேன். உங்களுக்கு ஏதோ பர்சனலாக குவரிஸ் இருக்குது இல்லை ஏதோ ஒரு கோர்ஸ் வேணுன்னா கூட நீங்கள் இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். நான் போடுற ஃப்ரீ சர்டிஃபிகேஷன்ஸ் இன்டர்ன்ஷிப்ஸ் வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ கீழே தேங்க்ஸ்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கில் நாலேஜ் இருக்கும். லெட்ஸ் சே இங்கே வந்துட்டு iOS டெவலப்பருக்கு நிறைய பேருக்கு iOSனால் என்னென்னு தெரிஞ்சிருக்கும், அதில் ஒரு நாலேஜ் இருந்திருக்கும். பட் நீங்கள் ஃப்ரீயாக சர்டிஃபிகேட் இல்லாமல் படிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி சமயத்தை இந்த குவிஸ் சர்டிஃபிகேட்டை நீங்கள் உங்கள் ரெஸ்யூமேலையும் ப்ளஸ் லிங்க்டின்லேயுமே போட்டுக்கலாம். உங்களுடைய ஸ்கில்ஸை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உங்களோட நாலேஜை செக் பண்ணி பேசிக் டு அட்வான்ஸ் லெவலில் இருக்கிற மாதிரி எல்லா இன்டர்வியூ கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸை ஃபார் ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டுக்கு இந்த ஒரு இதுலேயே இங்கே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இது ஜஸ்ட்டு குவிஸ் மாதிரி தான் இருக்கும். குவிஸ் பண்ணி முடிச்சு அடுத்த நிமிஷமே உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்துடும். அதுக்கு உங்கள் நெட்வொர்க் கனெக்ஷன்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதில் பேசிக்காக உங்களுக்கு 20 கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. சாய்ஸும் இருக்கும். நான் இதே வீடியோவில் உங்களுக்கு இது கரெக்ட் ஆன்சர்ஸ்னும் காமிச்சிருப்பேன். ஸோ கரெக்ட் ஆன்சர்ஸ் வேண்டாம், நீங்களே ட்ரை பண்ணணும்னு நினச்சாலும் நீங்களே இந்த ஒரு பேசிக்கான குவிஸை ட்ரை பண்ணிக்கலாம். இன்ஸ்ட்ரக்டர் பார்க்கும்போது கரண் அரோரா, அவர் இன்ட்ரானிக் சொல்யூஷனோடைய சிஇஓயாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சீஃப் டேட்டா சயின்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மோர் தென் 7 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருக்குது. இப்போது இதை அட்டன் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களே லிங்க் மாதிரி, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு பேசிக்காக ஒரு அக்கௌண்ட் இருக்கணும். அது நீங்கள் கூகுள் வச்சு க்ரியேட் பண்ணலாம். இப்போ நான் சைன்இன் பண்ண உடனே இந்த இடத்துல வெல்கம் பவர்ஃபுல் லேர்னிங்னு வந்துச்சு. இப்போது இந்த கோர்ஸ்க்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கார்டில் ஆட் டு விஷ் லிஸ்ட் கெட் என்ரோல்டுன்னு இருக்கும். அதில் நீங்கள் கெட் என்ரோல்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது சக்ஸஸ்ஃபுல்லி என்ரோல்டுன்னு உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏதோ கோர்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதோடைய கார்டு இருக்கும். நம்ம இப்போ பண்ண போகிறது இந்த iOS. இந்த இடத்துல ஸ்டார்ட் லெசன்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருப்பாங்க. மொத்தம் 20 கொஷின்ஸ் இருக்குங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போது கெட் ஸ்டார்டர்னு கொடுங்க. ஃபஸ்ட் கொஷினுக்கு கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1024 × 768 ரெசல்யூஷன். செகண்ட் கொஷனுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆக்சிலரோமீட்டர். இதுதான் வந்துட்டு ஃபாலோயிங் ஃபீச்சராக இருக்குது இப்போது ஐஃபோன் லேண்ட்ஸ்கேப்பில். நெக்ஸ்ட்டு லைஃப் சைக்கிளில் எது நாட் அ ஸ்டேட்டுன்னு கேட்டிருக்காங்க. இதோட கரெக்ட் ஆன்சர் டெஸ்ட்ராய்டு. நெக்ஸ்ட் கொஷனுக்கு கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா பை யூஸிங் டிக்யூ ரியூசபிள் செல் வித் ஐடென்டிஃபையர் UI டேபிள் வியூக்கு நம்ம இது யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கொஷின் விச் API இஸ் யூஸ்டு டு ரைட் டெஸ்ட் ஸ்கிரிப்ட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க UI இன்டர்ஃபேஸ் எலமெண்ட்ஸில். இதோட கரெக்ட் ஆன்சர் UI ஆட்டோமேஷன் API. நெக்ஸ்ட்டு SAX ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வாட்னு கேட்டிருக்காங்க. சிம்பிள் API ஃபார் XML. அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க iOSக்கு. கரெக்ட் ஆன்சர் பார்த்தோம்னா கோகோ டச். கன்கரன்சி iOSல எப்படி நம்ம அச்சீவ் பண்ணலான்னு கேட்டிருக்காங்க. கரெக்ட் ஆன்சர் 3. iOSோட பண்டில்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. அதோட ஃபோல்டர் அதோட எக்ஸ்டென்ஷன் .appல இருக்கும். ஐஃபோன் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி டீபக் பண்ணலாம் மேக் புக் ப்ரோங்கிற ஒரு இதில். மேக் புக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட ப்ராடக்ட் தான். ஃப்ளாஷ் அப்ளிகேஷன் வந்துட்டு சப்போர்ட் என்னான்னு கேட்டிருக்காங்க ஐஃபோன் ப்ரௌசரில். எஸ். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங்காக இருக்குது. கூகுளால் டெவலப் பண்ணப்பட்ட ஒரு ப்ராடக்ட், எல்லாருக்குமே தெரிஞ்சது ஆண்ட்ராய்டு. இன்ட்ராக்டிவ் கான்ஃபிகரேஷன் டயலாகை எந்த மோட் ப்ரொவைட் பண்ணணும்னு கேட்குறாங்க. செட்டப் மோடு. நெக்ஸ்ட் ஒன்க்கு கரெக்ட் ஆன்சர் கிரியேட்டிங் செஷன் பிட்வீன் ஹோஸ்ட் அண்ட் லேண்ட். நெக்ஸ்ட் ஒன்க்கு கரெக்ட் ஆன்சர் iOS ஐஃபோன் OSன்னு சொல்லுவாங்க, ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு டிஸ்கண்டினியூட் OSன்னு சொல்லியிருக்காங்க. நோக்கியாவால் யூஸ் பண்ணப்பட்டது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பியன் OS. நெக்ஸ்ட் ஒன்க்கு கரெக்ட் ஆன்சர் ஸ்பீடு. ஐஃபோன் OS வந்துட்டு மேக் OS X உடைய ஒரு வெர்ஷன். நெக்ஸ்ட் ஒன்க்கு கரெக்ட் ஆன்சர் UX எக்ஸிக்யூட் மோட். நெக்ஸ்ட் ஒன் கரெக்ட் ஆன்சர் இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்.
இப்போ சர்டிஃபிகேட் வேணும்னு நினச்சிங்கன்னா இங்கே ஒரு ஸ்மாலாக ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த பாக்ஸை நீங்கள் டிக் மார்க் பண்ணணும். பண்ணக்கப்புறம் இங்கே சர்டிஃபிகேட்னு ஒரு டேப் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். 100% காமிக்கும், வெல்டன்னு காமிக்கும். இங்கே இந்த சர்டிஃபிகேட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்துடும். அதில் உங்கள் பேரும் போட்டிருக்கோம். இந்த ஆன்லைன் சர்டிஃபிகேட்டை லிங்க்டின்லையும் போட்டுக்கோங்க, ரெஸ்யூமேலையும் ஆட் பண்ணுங்கள். ரெக்ரூட்டர் கேட்கும்போது iOS டெவலப்மெண்ட் ரிலேட்டடான சர்டிஃபிகேட், எனக்கு அதில் ரெலவெண்ட் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இருக்குன்னு சொல்லி ஃபர்தராக நீங்கள் இந்த இன்டர்வியூ ப்ராசஸை பண்ணலாம். மறக்காமல் பவர்ஃபுல் லேர்னிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் இன்டர்ன்ஷிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ கீழே தேங்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற குவிஸ் கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ் ப்ரொஃபஷனலுக்கானது. பேசிக் இன்டர்வியூ கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் யாருனாலும் இதுக்கு என்ரோல் பண்ணிக்கலாம். எக்ஸல், வேர்ட், பவர் பாயிண்ட், அவுட்லுக் பற்றின பேசிக் நாலேஜ் இருக்காங்கிறத பார்ப்பாங்க. இது இருந்தால் தான் நீங்கள் பேசிக்கான திங்ஸ் எல்லாம் கூட ஐடியில் பண்ண முடியும். இப்போ தான் ஒரு ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணணும், இல்லை எக்ஸல் ஷீட்டில் வந்துட்டு கரெக்டாக எல்லாம் எப்படி டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கா, இல்லை என்ன மாதிரி ஒர்க் ஃப்ளோ இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும்னா இதில் தெரியணும். ஸோ இதுக்காக ஒரு குவிஸ் தான் நம்ம அப்போ பார்க்க போகிறோம். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கெட் என்ரோல்டுன்னு இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மை கோர்சஸ் பேஜில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. லாஸ்ட்டாக நீங்கள் என்ரோல் பண்ண கோர்ஸ் இருக்கும். இங்கே ஸ்டார்ட் லெசன்னு கொடுத்து கெட் ஸ்டார்டர்னு கொடுங்க. மொத்தம் 25 கொஸ்டின் இருக்குது. கரெக்ட் ஆன்சர்ஸ் மட்டும் காமிக்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கரெக்ட் ஆன்சர்ஸ் மட்டும் காமிக்கிறேன். கரெக்ட் ஆன்சர்ஸ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன டிக் மார்க் இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆட்டோ சேவ். செகண்ட் கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ். தேர்ட் ஒன்க்கு கரெக்ட் ஆன்சர் சேஞ்ச் கேஸ். ஃபோர்த் ஒன்க்கு மினிமம் 10 மேக்ஸிமம் 500 ஜூம் சைஸு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பாப்புலரான டாஸ் பேஸ்ட் ஸ்ப்ரெட்ஷீட் பார்த்தீங்கன்னா எக்ஸல். அதுக்கப்புறம் கண்ட்ரோல்+I ஷார்ட்கட் வந்துட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி Ctrl+Iங்கிறது இட்டாலிக்காக குறிக்கும், பட் இவங்க 2 ஆப்ஷன்லேயுமே போல்டுன்னு தான் வச்சுருந்தாங்க. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம எந்த ஆப்ஷன் கொடுக்குறோங்கிறது கன்ஃபியூஸ் ஆகும். எது நாட் அ வேலிட் டேட்டா டைப்புன்னு கேட்குறாங்க. கேரக்டர். அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர்டரில் எப்படி பண்ணுவோன்னு கேட்குறாங்க. டேட்டா மெனுவில் இருக்கிற ஷார்ட் கமாண்ட் வச்சு. நெக்ஸ்ட்டு ஷார்ட்கட் கீ எதுன்னு கேட்குறாங்க. Alt+Shift+D பண்ணால் கரண்ட் டேட் கிடைக்கும். ஒரு நம்பரை நம்ம டெக்ஸ்ட்டாக கொடுக்கணுன்னா நம்ம அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சிங்கிள் கோட் கொடுப்போம். ரெட் ட்ரையாங்கிள் டாப் ரைட்டில் வந்துச்சுன்னா அதுக்கு என்ன மீனிங்னு இங்கே கொடுத்துருக்காங்க. கமெண்ட் அசோசியேட்டட் வித் அ செல். எது வந்துட்டு பேஜ் சைஸையும் டைப் ஃபேஸையும் மாற்றுறதுக்கு யூஸ் பண்ணுவான்னு கேட்குறாங்க. அதுக்கு கரெக்டு ஃபார். எதுக்கு ஹெடர் ஃபுடர் யூஸ் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரிண்ட் பண்ணும்போது ஸ்பேஸ் வர்றதுக்கு. ஆக்சிடென்டல் மாடிஃபிகேஷன்லேருந்து எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாங்கிறதுக்கு ஆல் ஆஃப் தி அபோவ். இதுக்கு முன்னாடி நிறைய சினாரியோஸ் அண்ட் சிச்சுவேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ப்ரீவியஸ் ஒர்க் பேஜுக்கு போகிறதுக்கு Ctrl+Page up. சிங்கிள் செல்லில் வந்துட்டு எவ்வளோ கேரக்டர்ஸ் டைப் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ப்ராடக்ட் எல்லாமே மைக்ரோசாஃப்ட் ஸ்வீட்டோட இது. பேசிக் யூனிட் ஆஃப் ஒர்க் ஷீட்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா செல். ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் எரரை F7 கிளிக் பண்ணி பார்க்கலாம். பவர் பாயிண்ட்டை நம்ம எக்ஸிட் பண்ணுறதுக்கு Alt+F4. எந்த கமெண்ட் டெக்ஸ்ட் ஒரு கிராஃபிக்ஸை ரிமூவ் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. கட். ஸ்ப்ரெட்ஷீட்டில் பார்த்தீங்கன்னா வேல்யூ தான் நம்பர், அதை நம்ம கால்குலேட்டருக்கு யூஸ் பண்ணுவோம். டாக்குமெண்ட்டில் செக்ஷனோடைய யூஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கே நீங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க டிஃப்ரெண்ட் பேஜஸில் டாக்குமெண்ட்ஸை டிவைட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் ஒன்க்கு கரெக்ட் ஆன்சர் ஃபார்மேட்டிங். அதுக்கப்புறம் Ctrl+V கொடுத்த கிளிப் போர்டுக்கு பேஸ்ட் ஆகும். இப்போ இங்கே கீழே வந்தீங்கன்னா இந்த செக் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லோட் ஆகும். சர்டிஃபிகேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 100% வெல் டன்னு வரும். கெட் சர்டிஃபிகேட்னு கொடுத்தீங்கன்னா இன்னொரு பேஜுக்கு ரீலோட் ஆகும். அங்கே உங்கள் பெயர் இருக்கும், ப்ளஸ் நீங்கள் என்ன டாப்பிக்கில் குவிஸ் எடுத்தீங்களோ அது இருக்கும். இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு வேறு ஏதோ கோர்ஸ் வேணால் கமெண்ட் செஷனில் கேளுங்க. நம்மளுடைய சப்போர்ட்டர்ஸ் நிறைய பேர் கமெண்ட் செஷன்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் டிஸ்கிரிப்ஷனுக்கு எப்படி போகணும்னு கேட்டிருக்கீங்க. அவங்களுக்காக வீடியோ டைட்டில் கீழே ஸ்மால் லெட்டரில் மோர்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும். இப்போ இதில் டிஸ்கிரிப்ஷன் டைட்டில் இருக்கும், அப்புறம் யூஸ்ஃபுல் லிங்க்ஸ்லாம் இங்கே தான் கொடுத்துருப்பேன். இங்கே மோர்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இன்னுமே எக்ஸ்பேண்ட் ஆகும். இதுலேருந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இது கொஞ்சம் ஸ்க்ரீல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வீடியோஸும் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். இதையும் நீங்கள் பார்க்கலாம்.
இதே மாதிரி தினமும் பயனுள்ள வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதோ கோர்ஸ் வேணுனாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.